நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பிஎஃப்எஸ்கே. பிஎஃப்எஸ்கேனா என்னென்னா பைனரி ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங். அதாவது இங்கே பார்க்குற ஸ்ட்ரக்சர் என்னென்னா கொஹிரன்ட் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்குறோம். பிஎஃப்எஸ்கேனா என்னென்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிக்னல் கேரியர் சேஞ்சு அக்கடன்ஸ் வித் த டேட்டா பிட் டிரான்ஸ்மிட்டர். இப்போ நம்ம என்ன பிட்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா பைனரி ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சிம்பிள் 1 டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அண்ட் 0 டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து இப்போ நம்ம வந்து 1 டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும். இதே நம்ம வந்து 0 டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னா அப்போ ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். அதாவது இதுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும், இதுக்கு வந்து லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோன்னா பிஎஃப்எஸ்கே அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிக்னல் கேரியர் சேஞ்சு அக்கடன்ஸ் வித் த டேட்டா பிட் டிரான்ஸ்மிட்டர். அதாவது நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற பிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதை தான் என்ன சொல்கிறோன்னா பிஎஃப்எஸ்கே அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் பிஎஃப்எஸ்கே. இதான் வந்து பிஎஃப்எஸ்கேக்கான பிளாக் டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம இன்புட் வந்து என்ன கொடுக்குறோன்னா பி ஆஃப் டீன்ற இன்புட் சீக்வன்ஸ் கொடுக்குறோம். இது என்னது இன்புட் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் டி வந்து இங்கே போகும்போது என்னவா போகும்னா பிஹெச் ஆஃப் டியாக போகும். நெக்ஸ்ட்டு இங்கே பி ஆஃப் டி போகும்போது இது வந்து என்ன பண்ணணும்னா இன்வெர்ட் பண்ணிடும். அப்போ இன்வெர்ட் ஆனோடனே இது வந்து என்ன ஆகும்னா பிஎல் ஆஃப் டின்னு மாறிடும் சிக்னல். நம்ம பி ஆஃப் டி டைரெக்டாக போகிறது வந்து என்ன சொல்கிறோன்னா பிஹெச் ஆஃப் டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே போகிறது வந்து என்ன சொல்கிறோன்னா பிஎல் ஆஃப் டின்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு பிஹெச் ஆஃப் டியை எங்கே கொடுக்குறோம் லெவல் ஷிஃப்டர். இது வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணோன்னா ரூட் பிஎஸ் டிபி இன்ட்டு பிஹெச் ஆஃப் டியை கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இங்கே போகும்போது இது என்னவா மாற்றோன்னா ரூட் பிஎஸ் டிபி பிஎல் ஆஃப் டின்னு மாறும். அப்போ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறோம் ஒரு கார்லேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த கார்லேட்டர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சிக்னலையும் π1 ஆஃப் டியையும் மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி சிமிலராக இங்கே இருக்க சிக்னலையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணி வரதை நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணி நம்ம என்ன ரிசீவ் பண்ணுறோம் பிஎஃப்எஸ்கே ரிசீவ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இதுக்கான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே கொடுக்குறது என்னது இன்புட் சீக்வன்ஸ் பி ஆஃப் டி அப்படின்னு தான் கொடுக்குறோம். அப்போ பி ஆஃப் டி இங்கே அப்படியே தான் போகுது. அப்போ பி ஆஃப் டி ஈக்குவல் டு என்னது பிஹெச் ஆஃப் டி. நெக்ஸ்ட் வந்து இங்கே பி ஆஃப் டி என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி அதை என்னவா மாற்றுறோம் பிஎல் ஆஃப் டின்னு மாற்றுறோம். அப்போ பிஹெச் ஆஃப் டி அண்டு பிஎல் ஆஃப் டி வந்து எப்படி இருக்கும்னா யூனிபோலார் சிக்னல்ஸாக இருக்கும். வந்து இப்போ வந்து நம்ம டேப்லேஷனில் பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து நம்ம இன்புட்ஸ் வந்து பிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து என்னவா மாறுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பி ஆஃப் டி வந்து இன்புட் பைனரி பிட்ஸ் வந்து 1 and 0ன்னு கொடுக்குறோம். இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பல்ஸில் நம்ம நார்மலாக எழுதுனா 1 டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம என்னென்னு யூஸ் பண்ணோம் +1 வோல்ட்டுன்னு யூஸ் பண்ணோம். இதே 0னா என்ன யூஸ் பண்ணோம் -1 வோல்ட்டுன்னு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிஹெச் ஆஃப் டி இங்கே 1ன்னு இருக்கிறத வந்து நம்ம யூனிபோலார் சிக்னல் தானே. அப்போ நம்ம இதை என்ன பாசிட்டிவ் மட்டும்தான் அதாவது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் யூஸ் பண்ணோம், நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதான் வந்து யூனிபோலார் சிக்னல்ஸ் அப்படின்னா. இதே +1 டிரான்ஸ்மிட் பண்ணோன்னா 1ன்னு வரும். இதே 0வை டிரான்ஸ்மிட் பண்ணோன்னா வேல்யூ வந்து என்ன தான் வரும்னா 0 தான் வரும். இப்போ வந்து இங்கே 1 டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்போ பிஹெச் ஆஃப் டி வந்து என்ன வரும்னா +1 வோல்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இதில் என்ன பண்ணுறோம் இன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 1ன்றதை நம்ம இன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் 0 வோல்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 0வை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்போ 0ன்ற போது நம்ம அப்பரில் வந்து எந்த கன்வர்ஷனும் பண்ணலாம், அப்படியே தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அது வந்து என்னவா வரும் 0 வோல்ட்டுன்னு வரும். அப்போ இதை நம்ம 0வை இன்வெர்ட் பண்ணோன்னா என்ன வோல்ட் வரும் +1 வோல்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் ஒன்று அதுக்கான சிக்னல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான சிக்னல் ஈக்குவேஷன் என்னென்னா √2 PS cos 2πfc
ப்ளஸ் ஓம் இன்ட்டு டி. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ரூட் 2 பிஎஸ் காஸ் 2 பை எஃப்சி மைனஸ் ஓடி. இதான் வந்து இதுக்கான சிக்னல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிளாக் டயக்ராமில் பிஹெச் ஆஃப் டீயை வந்து லெவல் ஷிஃப்டர் மூலமாக என்னவா மாற்றுறோம், ரூட் பிஎஸ் இன்ட்டு டிபி பிஹெச் ஆஃப் டி அப்படின்னு மாற்றுறோம். அதை எதோட மல்டிப்ளை பண்ணுறோம், பை ஒன் ஆஃப் டீயோட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம பை ஒன் ஆஃப் டிக்கு என்ன ஈக்குவேஷன் பார்க்கலாம். பை ஒன் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னென்னா ரூட் 2 டிவைடட் பை டிபி காஸ் 2 பை எஃப்ஹெச்டி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பை 2 ஆஃப் டி என்னென்னா root 2 divided by TB cos 2 pi FLT. Next நம்ம இந்த FH equal to என்னன்னா FC plus omega divided by 2 pi. Next FL equal to என்னன்னா FC minus omega divided by 2 pi. நெக்ஸ்ட் இந்த மாடுலேட்டரில் இந்த கார்லேட்டரில் மாடுலேட்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பிஎஸ்டிபி பிஹெச்டி இன்ட்டு பை ஒன் ஆஃப் டியை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், இன் மாடுலேட்டர் அவுட்புட், அதாவது அப்பரில் பார்க்கலாம். அப்பர் சைடில் என்ன வரும், ரூட் பிஎஸ் டிபி இன்ட்டு பை பிஹெச் ஆஃப் டி இன்ட்டு பை ஒன் ஆஃப் டி. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுனா என்ன வரும், ரூட் பிஎஸ் டிபி பிஹெச் ஆஃப் டின்றது அப்படியே எழுதுகிறோம். இந்த பை ஒன் ஆஃப் டிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம், இதுக்கு ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும், ரூட் 2 டிவைடட் பை டிபி காஸ் 2 பை எஃப்ஹெச்டி அப்படின்னு தெரியும். அப்போ அந்த ஈக்குவேஷன் எழுதலாமா, ரூட் 2 டிவைடட் பை டிபி காஸ் 2 பை எஃப்ஹெச்டி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ டிபியும் இந்த ரூட் டிபியும் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், ரூட் 2 பிஎஸ் பிஹெச் ஆஃப் டி காஸ் 2 பை எஃப்ஹெச்டின்னு வரும். இதான் வந்து மாடுலேட்டர் அப்பர் சைடில் வர ஈக்குவேஷன். இதே லோயர் சைடு என்ன வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன் மாடுலேட்டர் அவுட்புட், அதாவது லோயர் சைடில் இங்கே வரும்போது என்ன ஆகும், ரூட் பிஎஸ் டிபி பிஎல் ஆஃப் டின்னு வரும். அதை எதோட மல்டிப்ளை பண்ணுறோன்னா பை 2 ஆஃப் டி. இதான் வந்து மாடுலேட்டர் அவுட்புட். அப்போ மாடுலேட்டர் அவுட்புட் என்ன வரும், ரூட் பிஎஸ் டிபி பிஎல் ஆஃப் டி இன்ட்டு பை 2 ஆஃப் டி. பை 2 ஆஃப் டின்றது நமக்கு என்ன தெரியும், ரூட் 2 டிவைடட் பை டிபி காஸ் 2 பை எஃப்எல்டி அப்படின்றது தெரியும். அதுக்கு பதிலாக அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும், ரூட் பிஎஸ் டிபி பிஎல் ஆஃப் டி root 2 divided by TB cos 2 pi FLT அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம், டிபியும் ரூட் டிபியும் கேன்சல் பண்ணலாம். அப்போ பேலன்ஸ் என்ன, டிபி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன வரும்னா ரூட் 2 பிஎஸ் பிஎல் ஆஃப் டி காஸ் 2 பை எஃப்எல்டின்னு வரும். இதான் வந்து லோயர் மாடுலேட்டர்லேருந்து வர அவுட்புட். அப்பர் சைட்லேருந்து வர அவுட்புட்டையும் மாடுலேட்டர் லோயர் சைட்லேருந்து வர அவுட்புட்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், பிஎஃப்எஸ்கே கிடச்சிரும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வரும் பார்த்தோன்னா, அப்பர் சைட்லேருந்து வர்றது என்ன, ரூட் 2 பிஎஸ் பிஹெச் ஆஃப் டி காஸ் 2 பை ஹெச்டி 2 பை எஃப்ஹெச்டி. இதே லோயர் சைடு வர்றது என்னன்னு பார்த்தோன்னா ரூட் 2 பிஎஸ் பிஎல் ஆஃப் டி காஸ் 2 பை எஃப்எல்டி. அப்போ டோட்டலாக அவுட்புட்டுன்ற போது என்ன பண்ணுவோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும், ரூட் 2 பிஎஸ் பிஹெச் ஆஃப் டி காஸ் 2 பை எஃப்ஹெச்டி ப்ளஸ் ரூட் 2 பிஎஸ் பிஎல் ஆஃப் டி காஸ் 2 பை எஃப்எல்டி. இதான் வந்து இந்த பிளாக் டயக்ராம்லேருந்து வர அவுட்புட். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா பிஎஃப்எஸ்கே வேவ் ஃபார்மோட அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் பிஎஃப்எஸ்கே ஆஃப் டி. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிஎஃப்எஸ்கே ரிசீவர். இதான் வந்து பிஎஃப்எஸ்கே ரிசீவரோட பிளாக் டயக்ராம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன இன்புட் கொடுக்கணும்னா பிஎஃப்எஸ்கே இன்புட் வந்து கொடுப்போம்.
நெக்ஸ்ட் ஒன்று வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு மாடுலேட்டர் அண்டு ஒரு இன்டகிரேட்டர். ஒரு மாடுலேட்டர் இன்டகிரேட்டர் சேர்ந்ததை நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா காரலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கார்லேட்டர் 1 அப்பர் பார்ட்டில் இருக்கிறது, லோயரில் இருக்கிறத வந்து என்ன சொல்கிறோன்னா கார்லேட்டர் 2 அப்படின்னு சொல்கிறோம். 2 இந்த மாடுலேட்டருக்கு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன சிக்னல் கொடுக்குறோன்னா cos 2π fc 1t. இதே லோயர் பார்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம், cos 2π fct டி அப்படின்றது கொடுக்குறோம். இந்த பிஎஃப்எஸ்கே சிக்னலை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு என்ன சிக்னல் கிடைக்கும்னா I1 சிக்னல் கிடைக்கும். அதே மாதிரி கீழே லோயர் பார்ட்டில் இந்த பிஎஃப்எஸ்கே சிக்னலை எதோட மல்டிப்ளை பண்ணுறோம், cos 2π fc2 டீயோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னா I2 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கம்பேரட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்பேரட்டர் வந்து கம்பேர் பண்ண I1 அண்ட் I2 கம்பேர் பண்ணும்போது I1ஓட வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சிம்பிளை ப்ரொடியூஸ் பண்ணால் 1ன்ற சிம்பிளை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதே I1ஓட வேல்யூ வந்து I2ஓட லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சிம்பிளை ப்ரொடியூஸ் பண்ணால் 0ன்ற சிம்பிளை ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுதான் வந்து பிஎஃப்எஸ்கே ரிசீவரில் நடக்கிற ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பவர் ஸ்பெக்ட்ரலாக பிஎஃப்எஸ்கே. நம்ம எஸ்பிபிஎஸ்கே பிஎஃப்எஸ்கேக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும், அதாவது பிஎஃப்எஸ்கே ஈக்குவேஷன் என்னென்னா √2 பிஎஸ் பிஹெச் ஆஃப் டி காஸ் 2π எஃப்ஹெச்டி ப்ளஸ் √2 பிஎஸ் பிஎல் ஆஃப் டி காஸ் 2π எஃப்எல்டி. இதான் வந்து பிஎஃப்எஸ்கேக்கான சிக்னலுக்கான ஈக்குவேஷன் தெரியும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பிஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னென்னா பிஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/2 பிஹெச் டேஷ் ஆஃப் டி எழுதுகிறோம். இதை ஏன் இப்படி எழுதுகிறோம்னா நம்ம பிஹெச் ஆஃப் டீன்றதை வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா யூனிபோலார் சிக்னல் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து நம்ம இதை வந்து என்ன யூனிபோலார் கோஎஃபிஷியன்ட்டில் எழுதுனா பிஹெச் ஆஃப் டிக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். சிமிலராக அதே மாதிரி பிஎல் ஆஃப் டிக்கு யூனிபோலார் கோஎஃபிஷியன்ட்டில் எழுதுனா 1/2 ப்ளஸ் 1/2 பிஎல் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த பிஹெச் ஆஃப் டிக்கும் பிஎல் ஆஃப் டிக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்னா ஈக்குவேஷன் √2 பிஎஸ் 1/2 ப்ளஸ் 1/2 பிஹெச் டேஷ் ஆஃப் டி cos 2π fht plus √2 ps 1/2 plus 1/2 pl dash of t cos 2π flt வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1/2 உள்ள இதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக எழுத போகிறோம். அப்படி எழுதணும்னா என்ன வரும்னா 1/2 into √2 ps cos 2π fht plus 1/2 ph dash of t cos 2π fht √2 ps plus √2 ps 1/2 cos 2π flt plus √2 ps 1/2 pl dash of t cos 2π flt வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 2வை இந்த √2ஓட கேன்சல் பண்ணோன்னா இங்கே என்ன வரும் √2. அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணோன்னா √2, இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணாலும் √2ன்னு வரும், இங்கே கேன்சல் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்னா √2ன்னு வரும். அப்போ ஈக்குவேஷன் எழுதலாம் ps டிவைடட் பை 2 cos 2π flt plus ph dash of t √2 divided by ps divided by 2 cos 2π fht plus root ps divided by 2 cos 2π flt plus pl dash of t into root ps divided by 2 cos 2π flt அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னவா இருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் டொமைனில் இருக்குது. இதே நம்ம
ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றணுன்னா என்ன ஈக்குவேஷன் வரும்னு பார்க்கலாம். இன் ஃப்ரீக்வன்சி டொமைனில் கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? root PS divided by 2 del F minus FH plus del F minus F plus FL plus PS TB divided by 2 sin pi FH TB divided by pi FH TB whole square plus PS TB divided by 2 sin pi FL TB divided by pi FL TB whole square வரும். இதான் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் மாற்றணுன்னா இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி வரும். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி ஆஃப் BFSK அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து FH மைனஸ் FL ஈக்குவல் டு என்னென்னா 2FP. நெக்ஸ்ட் ஒன் வந்து பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கான டயக்ராம் பார்ப்போம். இதான் வந்து பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கான டயக்ராம் பார்த்தோன்னா FL அண்ட் FCக்கு இன் பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா FB. அப்போ டோட்டலாக பேண்ட்வித் எங்கன்னா இதுலேருந்து இது வரையும். அப்போ பேண்ட்வித் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கேருந்து இங்கே வரணும், இதுலேருந்து இது வரையும் FB, அப்போ இது வரையும் FB, அப்போ FB ப்ளஸ் FB 2FB. அப்போ இதுவும் என்ன தான் வரும்? FB. இங்கே இருந்து இங்கே வர FB. அப்போ டோட்டலாக பேண்ட்வித் ஈக்குவல் டு என்ன வரும்? 4FB. பேண்ட்வித் ஆஃப் BFSK வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2 இன்ட்டு பேண்ட்வித் ஆஃப் BPSK. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். இதில் இதை வந்து என்ன சொல்கிறோன்னா SH ஆஃப் T. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த டேப்லேஷன் தான். இது வந்து SH ஆஃப் T, இது வந்து SL ஆஃப் T. அதாவது இது வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம எதுக்காக பார்க்க போகிறோன்னா ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காக. இப்போ SH ஆஃப் T ஈக்குவல் டு என்னென்னா √2PS cos 2pi FC plus omega T. SL ஆஃப் T ஈக்குவல் டு என்னென்னா √2PS cos 2pi FC minus omega T அப்படின்னு எழுதுறோம். இந்த 2 FC plus omega நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? FH ஈக்குவல் டு என்னென்னா FC plus omega divided by 2pi. அப்போ FC ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? FC ஈக்குவல் டு FH minus omega divided by 2pi. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா SH ஆஃப் T ஈக்குவல் டு √2PS cos 2pi FH minus omega divided by 2pi plus omega Tன்னு வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணனா உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குன்னா √2PS cos 2pi FH. இது 2πயும் கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும்னா மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகான்னு வரும். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு இது மட்டும்தான் வரும். இதான் வந்து SH ஆஃப் Tக்கான ஈக்குவேஷன் வரும். சிமிலராக இதே மாதிரி நம்ம SL ஆஃப் T ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும்னா √2PS cos 2pi FLT அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் √2Bயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்னா SH ஆஃப் T ஈக்குவல் டு √2PS √2B டிவைட் பை TB cos 2pi FHT. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா தனித்தனியாக எழுதணும்னா
root PS TB root 2 divided by TB cos 2 pi FHT ன்னு எழுதலாம். அப்போ இதே மாதிரி நம்ம SL of T எழுதணும்னா என்ன வரும்? root PS TB root 2 divided by TB cos 2 pi FLT அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு என்ன தெரியும்னா இந்த ஈக்குவேஷன் என்னது pi 1 of T அப்படின்னு தெரியும். அதே மாதிரி சிமிலராக இது என்னன்னு தெரியும் pi 2 of T அப்படின்னு தெரியும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் pi 1 of T அண்டு pi 2 of T சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா SH of T equal to என்ன வரும் root PS TB pi 1 of T SL of T equal to root PS TB pi 2 of T தெரியும். இப்போ வந்து இதுக்கு டயக்ராம் வரையலாம். நம்ம ஏன்னா ஆர்த்தோகனலில் தான் வந்து டயக்ராம் வரைகிறோம். இப்போ டயக்ராம் வரைஞ்சோன்னா pi 1 of Tன்றது x ஆக்சிஸ்லேயும் pi 2 of Tன்றது y ஆக்சிஸ்லேயும் வரைகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து SH of T வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா SH of T இதில் தான் வந்து pi 1 of T இருக்குது. நெக்ஸ்ட்டு சிமிலராக அதே டிஸ்டன்ஸில் தான் என்ன இருக்குது SL of T இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன root PS TB root PS TB அதாவது 0லேருந்து இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னால் இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. இதை வந்து நம்ம ஃபைன் பண்ணால் இதை வந்து என்ன தியரம் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். அப்போ இதை வந்து என்னென்னு வச்சுக்கிறோம் டின்னு வச்சுக்கிறோம். அப்போ D ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன வரும் ஆப்போசிட் சைட் அண்ட் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பண்ண வந்துடும். அப்போ root PS TB ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் root PS TB ஹோல் ஸ்கொயர். அப்போ வந்து என்ன வரும் 2PS TB. இதான் வந்து D ஸ்கொயருக்கான வேல்யூ. நமக்கு டிஸ்டன்ஸ்னால் D தான் வேணும். அப்போ Dயோட வேல்யூ என்ன வரும் root 2 PS TB. இதான் வந்து டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ. அதாவது இதான் வந்து ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் டயக்ராமு. நெக்ஸ்ட் இது வந்து டிஸ்டன்ஸ். நமக்கு என்ன தெரியும் root PS TB ஈக்குவல் டு root EBன்னு தெரியும். அப்போ இந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் EB அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ D ஈக்குவல் டு என்ன root 2 EBன்னு வரும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்க்கணும் பிட் எரர் ரேஷியோ. PFSKக்கு வந்து பிட் எரர் ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணால் என்ன வரும்னா PE ஈக்குவல் டு 1/2 எர்கோடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் root 0.6E டிவைடட் பை N0ன்னு வரும். இதான் வந்து பிட் எரர் ப்ராபபிலிட்டி ஆஃப் PFSK வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஃபியூச்சர்ஸ். இதோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் என்னென்னா ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன்று என்னென்னா இதை வந்து நம்ம ஏஎஸ்கேயோட கம்பேர் பண்ணையில் இதோட நாய்ஸ் இம்யூனிட்டி வந்து எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா பெட்டர் நாய்ஸ் இம்யூனிட்டி. எதை கம்பேர் பண்ண இல்லைன்னா ஏஎஸ்கேயில் கம்பேர் பண்ண. கம்பேர் வித் ஏஎஸ்கே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இதோட பேண்ட்வித் என்ன தெரியும்னா 4FB. இதே பிபிஎஸ்கே கம்பேர் பண்ணையில் அது வந்து 2 டைம்ஸாக இருக்கும். அப்போ வந்து இதில் வந்து பேண்ட்வித் எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும். பேண்ட்வித் ஹையாக இருக்கிறது மட்டும்தான் இதோட ட்ராபேக்னு சொல்கிறோம்.